அது விசாரணை அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும். இப்ப நீங்க இப்படித்தான் பார்க்கணும். இப்ப எங்க மேல நான் இந்த வழக்குக்கு நேர் நிக்கிறேன். காலையில 10 மணிக்கு கிளம்பி வர முடியாதுன்னு நேத்தே வந்திருக்கேன். அப்ப 2 நாள் என்னுடைய நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி. ஏன்னா நான் இங்க தேர்தல் நேரத்தில் அவ்வளவு வேலை செய்ய வேண்டியது. இப்ப நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது. என்னை 2 நாளை நீங்க வீணடிக்கிறீங்க இந்த வழக்க போட்டு. எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டு இருந்தேன் உங்க குற்றச்சாட்டு. ஆனா இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு, இவ்வளவு ஒரு சிக்கல் என் தம்பி மேல நீங்க விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரலையே. எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க, 7 வழக்க போட்டிருக்கீங்க. அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல. அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எதை நிரூபிக்கிறாங்க, எது நிரூபிக்க முடியல, அதை வச்சுதான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல. இல்ல அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களுக்குலாம் நீங்க இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல. ரெண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதுல இந்த சான்றிதழ் கொடுக்கிற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதுல ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்துல. அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே. அது சரியா இல்ல, அது அவசியம் இல்ல. இந்த காட்சி வந்தா இது பாக்குற பார்வையாளர் மக்களை துன்பப்படுத்தும், அப்படி துன்புறுத்தும் சொல்றீங்க. நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளவு பேசுறீங்க. நீங்க ஒரு கோயில்ல விளக்கேத்துறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க, நாங்க அங்கிட்டு விளக்கேத்திக்கிறோம்னு சொல்லிட்டு போய்ப்பே இல்ல. அதையே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும்? அந்த காட்சியை நீக்குங்க, அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க, அந்த உரையாடலை நீக்குங்க, அதுதான் சொல்லியிருக்கணும். சான்றிதழே தராம இருக்க வேண்டிய தேவை என்ன வருது? அப்ப யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப கடந்த காலத்தில் இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க. இப்ப அவரை தேர்தல் குறிச்சவன சொல்லும்போது அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பாக்குறவங்களுக்கு தோணும். அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில இருந்து. ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருக்கா? அரசியல் கட்சி, அதாவது அரசியல் சக்தியாக விஜய் உருவாகிவிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி உருவாகியவர். அவர் தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியாக உருவாக்கி விட்டார். இல்ல, அவர் அதுல சேர இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இப்ப அதுல என்ன இருக்குது? வேற ஆட்சி என்ன சொல்லும்? எங்க ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை இருந்தது, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை 6-7 பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்ணா, இதெல்லாம் சொல்லுமா? எங்க ஆட்சியில தான் கள்ளச்சாரம் குடிச்சு அதிகமா செத்தான், இதெல்லாமா சொல்லும்? தமிழ்நாட்டில் சார் கஞ்சா புழக்க வழக்கம் இளைஞர்கள் பற்றியில் அதிகரிச்சுட்டே வருது. ஆனா மாசு சொல்லியிருக்காரு 0% தான் கஞ்சா புழக்க வழக்கம் சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்படி சார் பாருங்க? இப்படி எடுத்துக்கணும். நீங்க கஞ்சா பயன்பாடு இல்லாம பயன்பாடு அதிகரிச்சிருச்சு, பயன்பாடு இல்லாதது 0ல இருக்கு. நீங்க அப்படிதான் பார்க்கணும். இதுல புரியுதா? எல்லாருமே பயன்படுத்துறாங்கன்னு. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் ஆட்சியில எனக்கு தெரியாம கஞ்சா, அபின், கொக்கைன், இந்த மெத்தப்பட்டமைன் இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னு அதை பத்தி பேச எனக்கு அருகதை இருக்கா? நானே சாராயத்தை அங்கீகரிச்சு விற்கிறேன். அதுல குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அங்க விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு. அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன்? அப்ப தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடுங்க. குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடுங்க. சேலத்தில் நடந்ததா நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில. அப்ப நீ எங்க கொண்டு வர நாட்டை?
நீ வந்து போதை கலாச்சாரத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி, நேர்மை, அருகதை இருக்கு? உனக்கு எதுக்கு இருக்கு? பெற்றோர்கள், உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்கன்னு இது நாங்க பாத்துப்போம். தெருவந்து விஷத்தை வித்து குடிக்காம பாத்துக்கன்னா இப்படி எனக்கு தெரியாம வருதா? பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி, வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா? அதான் பேச்சு. கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா? அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது? அரசு அங்கீகரிக்குது. அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு. கையால் ஆகாத அரசு இயலல. அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம்? அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்ல. அப்படிலாம் நான் நினைக்கல. ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும். ஏன்னா பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க, இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க. பாராளுமன்றத்துல தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க. இப்ப பாரதிய ஜனதா இங்க இருக்கு. ஐயா இங்க போறதுல வந்து இயல்பு தானே. அதை போய் அதுல இது நடக்க கூடாது ஒண்ணு நடந்துருச்சு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. எதுல திமுக அடிச்சு இல்ல அங்கங்க இப்ப அரசு வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் தெரியும். இந்த ஆட்சி, இந்த கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாடா எங்களை தான் பார்க்கும். நீங்க எங்க அப்பா மணியரசன் சொன்னதா இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம் தான். இப்ப நீங்க வந்து நீங்க திராவிட வழிபாட்டை மறுத்து இருக்குது, நாங்க வழிபாட்டை ஏற்றுக்கிறோம். எனது தேசிய உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்குது, அதுல வழிபாடும் இருக்குது. அப்படிங்கும்போது நாங்க அதை வந்து நீ முருகனை கும்பிடுறதும் நாங்க முருகனை கும்பிடுறதுக்கும் வேற, நீ சிவனை கும்பிடுறது வேற, நான் சிவனை கும்பிடுறது வேற, அடிப்படையே மாறுது. அப்ப அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறதே தமிழ் தேசிய அரசியல் தான். அப்ப திராவிடத்துக்கு நேர், நீங்க திராவிடருங்கிறீங்க, நாங்க தமிழருங்கிறோம். கோட்பாட்டு அடிப்படையில் நீங்க இருமொழி கொள்கைங்கிறீங்க, எங்கள் கொள்கை மொழி உயிர்மொழி எங்கள் தமிழ்ங்கிறோம். நீங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்கீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கிறோம். இப்ப மாறுதல்ங்கிறது இப்ப அப்ப நேரடி எதிரி நாங்க தான். நீ பன்னெடுங்காலமா என்னைய வந்து என்னுடைய அடையாளத்தை அழிச்சு திராவிட முகமுடிய போட்டு என்னை ஏமாத்திட்ட. இப்ப என் மேல சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசிய அவமதிப்பா அந்த திராவிடத்தை பாக்குறேன். அதை தொடர்ச்சிய தமிழ் தேசிய பிள்ளைகள் கிளர்ச்சி செய்யறோம். அப்ப நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான். அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சி விட்டு எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்ப என் மேல நான் நிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் இல்லாது இந்த பொண்ணு மேல 7 வழக்கு போடுறேன். ஒரு தடவை உள்ள போறோம், தொடர்ச்சியா படிக்குது. சீமான் வகைரா, சீதா லட்சுமி, சல்மான், நவநீதன் போயிட்டு அடுத்த 3வது மாசத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போக முடியாது. அடுத்த அறிவிப்பு 7 வழக்கு நீ மொத்தமா படி. அப்படின்னா அந்த பிள்ளை என்ன முத நீதிமன்ற படி நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு, சமூக குற்றவாளி மாதிரி நாங்க ஒன்னும் செய்யல. அப்ப அது என்ன ஆகும்? தளர்ச்சி வரும். இப்ப எனக்குன்னா 200க்கு மேற்பட்ட வழக்கு தம்பியை சொல்றாங்க. நான் வந்து வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன். சிறை அதை நிறை, தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளையா. அதனால அப்படியே இந்த கடை வச்சிருக்கிற தம்பியை போய் நீ தாக்கி அளிக்கும் போது அவன் அச்சுருவான். இந்த கட்சியில இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான். அவன் வெளியேறணும்னு நீ நினைக்கிற, அவன் என்ன ஆழ்வான்? ஏன் வெறி ஆயிடுவான். புரியுதா? நீ வெளியேறணும்னு நினைக்கிற, அவன் பன்மடங்கு வெறி ஆயிடுவான். ஏன்னா நாங்க கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்த பிள்ளைகள் இல்ல, உலக பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றென்று கரிக, உதிர்ந்தால் ஒன்றென்று அறிகிற கோட்பாடு தான். வேற ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தாவேகா தலைவர் விஜய் திமுகவை தான் எதிரியா போட்டின்னு சொல்லி கூட சொல்றாங்க. இல்ல நம்ம யாரை எதிரியா குறிக்கிறோங்கிறது அவரவர் உரிமை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி வந்து திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறார், அது அவருடைய உரிமை. இப்ப நாங்க வந்து எங்களுக்கு எதிரிகளை நாங்க குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம். புரியுதா? அப்ப அவர் தம்பி வந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும், இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு, அது அவருடைய உரிமை, அவருடையது. ஏன் அதை சொல்றாருன்னு நீங்க தம்பிட்டு தான் கேட்கணும், அவங்க சார்ந்த கொள்கை பரப்பாளர்கிட்ட தான் கேட்கணும். இது என்ன? அதான் சொல்றேன், அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வேணுமா? அது இப்ப இல்ல, அதெல்லாம் பொருள்படுத்தாம நிக்கிறேன்ல. புரியுதா? போகலைன்னா யார் அழைச்சா உங்களுக்கு என்ன?
இல்ல இப்ப நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத துறை ஒண்ணு சொல்லுங்க. இப்ப நம்ம அப்படியே ஊழல் இருக்குது, முறைகேடு இருக்குதுன்னு இடி ரைடு அமலாக்கத்துறை வந்தாலும் அந்த 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 சோதனை வர்றது தெரியுது. நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா அந்த சோதனையே ஒரு கண்துடைப்பாக நான் பாக்குறேன். எல்லா முதன்மை அமைச்சர்கள் வீட்டிலையும் வந்திருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகளையும் வந்திருக்கு. ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு? அப்ப அது மொத்தமாவே இது ஒரு ஏமாற்று. வர எப்பப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில எங்க அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் பணம் வசூலிச்சிருக்கா இல்ல? அதை மட்டும் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்புறம் என்ன என்ன போய் பேசுறது சொல்லுங்க.